ஸோ நம்ம சேனலில் வழக்கமாக ஹவுஸ் சேல் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம் நம்ம. பட் இப்படி ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்களான்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்படி ஒருத்தவங்க சூப்பராக வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாண்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலுமே பண்ணியிருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடு எல்லாமே சேல் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அது இவங்க தான் வந்து அசோக். உங்கள் அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன். சரி ப்ரோ, என்ன மேட்ரு இங்கே என்ன உள்ள பண்ணியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு 20 கருது இடம். ஓகேங்களா? இதில் எந்த அளவு பண்ண முடியும் டிசைன்றது ஹவுஸ் ஓனருடைய சப்போர்ட்டோட பண்ணோம். ஓகே, பிளான் நாங்கள் தான் கொடுத்தோம். அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் நல்ல சப்போர்ட்டு. இதில் நிறைய விஷயங்கள் யூனிக்காக இருக்கும். ஓகே, ஆமாம், நீங்கள் பார்க்கும்போது டீட்டெயிலாக. இப்போ எப்படி தமிழ்நாடு மட்டும் தான், பாண்டி மட்டும் தான்? பாண்டி தமிழ்நாடு. லேண்டை உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கஸ்டமர் என்ன பட்ஜெட் வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட் மேலே போகும்போது அவங்களும் கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஓகே, ஆனால் அந்த பட்ஜெட் அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே அவங்ககிட்ட நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஓகே, ரொம்ப ஓவராக போக வேண்டான்றதுல நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக அட்வைஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இது எப்படி பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது வந்து மெட்டீரியல் தனியாக போயிடுமா இல்லை லேபர்ஸ் இல்லை, இன்க்ளூடிங் மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து தான். ஓகே, இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் எல்லாமே. லைக் இந்த லேண்டையும் அமௌண்ட்டையும் உங்ககிட்ட கொடுக்கும்போது ஆமாம், லேண்டை மட்டும்தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பிளான்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு பிபி அப்ரூவல்லேருந்து எவ்ரிதிங் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடு ஒரு மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ஒர்க் இருக்கும்ல. ஆமாம், இப்போ நீங்கள் எந்த இடத்துல பைப் லைன் போட்டு இருக்கிறீங்க, அதோட ஃபோட்டோஸ் அதோட டீட்டெயில் எல்லாமே நாங்கள் டோட்டலாக எம்இபின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் என்ன ஃபால்ட் வந்தாலும் கம்பெனி தான் வரணுன்ற அவசியம் இருக்குது. நாங்களே சர்வீஸ் பண்ணுவோம். ஓகே, ஆஃப்டர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் சர்வீஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதேமாரி அவங்கள்ட்ட அந்த பிளான் எல்லாமே இருக்கும், எங்கெங்க அந்த கான்ட்ரிபியூட்ஸ் போகுது. ஓகே, எல்லாமே அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஷோர். சரி, ஒவ்வொரு ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்றது. ஓகே பிரதர், ஷோர், போகலாம் வாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த அவுட்டர்லேருந்தே போகுமா? அவுட்டர்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போயிருப்போங்க. ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் வாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதில் நைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் இருக்கும். அந்த பிளாக்காக இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதில் நைட்டில் லைட்டிங்ஸ் இருக்கும். எலிவேஷனில் ஃபுல்லாக டைல் அண்ட் வித் கிளாஸ், டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கேட்டு. ஆக்சுவலி இது ஒரு கஸ்டமைஸ்டாக அவங்களுக்காக பண்ணது தான். அவங்க விரும்பினதால் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக எம்எஸ் டீட்டெயிலிங் தான். ஓகே, சிம்பிளான கேட்டு தான். பட் ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்சாலும் எங்களால் ஒரு பிரமாண்டத்தை கொடுத்துருப்போம். இப்போ உள்ள கார் அண்ட் பைக் நிற்கிறவங்க கேரன் கொடுத்துருக்கீங்க. இது டூ வீலர் பார்க்கிங் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான். ஆமாம் ஆமாம். ஓகே, இதில் 10 ஃபீட் ரைட் சைடில் ஒன்று தெரியுது. இது ஒரு ஃபவுண்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இது ஃபவுண்டைன்ன்றது நைட்டில் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் பக்கவாக இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் அந்த மாதிரி. எஸ். ஸோ வாட்டர் அப்படியே மேலே போயிடும். ஆமாம், சேம் அதே வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைட்டோட ப்ராசஸ் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து எலிவேஷனில் ஓகே அந்த வியூ பார்க்கும்போது அழகாக இருக்கும். சூப்பர். இங்கே பார்க்கிங்ன்ற இடத்துல வந்து பார்க்கிங் டைல் போட்டுக்கிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஸ்டார்ட் ஆகிடும். சார், இந்த ஏரியாவுக்கு எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் கொடுத்துருக்கோம். ஆமாம், 3 ஃபேஸ் 2 ஃபேஸ் வருது. 3 ஃபேஸுங்க. ஓகே, இது பக்கத்தில் அவங்க விநாயகர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நல்ல விநாயகர் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இந்த டோர்லாம் எங்களுடைய ஓன் டிசைனிங் தாங்க. ஓகே, ஸோ மரம் பொறுத்த வரைக்கும் என்ன? வேங்கை தான் யூஸ் பண்ணுறோம். இது கஸ்டமரோட சாய்ஸாக இருக்குமா இல்லை, நாங்கள் பேட்டர்ன்ஸ் கொடுப்போம், அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணதா இது. ஓகே, ஸோ உள்ளே போய் பார்ப்போமா என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்கன்ட்டு? போகலாம் பிரதர். உள்ளே போங்க. மேலே ஃபால் சீலிங். ஆமாம், 2 இடத்துல பார்ட்டாக பிரிச்சிருக்கிறீங்களா ஃபால் சீலிங்கே வந்து? ஆமாங்க. ஓகே, ஸோ டிவி யூனிட்லேருந்து ஆரம்பிக்கும். டிவி யூனிட் எப்படி? இது எல்லாமே யூபிவிசி. ஓகே, இப்போ வந்திருக்க அப்டேஷன் மெட்டீரியல் வச்சு பண்ணதுங்க. ஓகே, மேலே வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறீங்க. இந்த போர்ஷன் வந்து ஹால் ஏரியாவை தனியாகவும் பிரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து டைனிங் அண்ட் அந்த பக்கம் கிச்சன் இருக்கும். ஓகே, அந்த லாஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் வரும். ஓகே, ஸோ அதுக்காக இதில் ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணோம். இது ஒரு கர்டன்ஸ் தேவைன்னா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து நெசசரி இல்லைன்றாங்க இப்போதைக்கு. ஓகே, தேவைன்னா பண்ணி கொடுப்போம். என்ன ஸ்கொயர் ஃபீட் ஆக்சுவலாக லேண்ட் வந்து? இது 60/20. 60/20. ஓகே, அதில் நம்ம பில்டிங் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணியிருக்கிறோம். கீழே மேலே ஒரு 900 பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் ஒரு ரூம் பண்ணியிருப்போம். டோட்டல் 2000 ஸ்கொயர் ஃபீட் இது. ஓகே, இதுக்குள்ளே இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. கிச்சனுக்குள்ளே போகலாமா? எஸ், ஓப்பன் கிச்சன் தான். ஓப்பன் கிச்சன் தான். ஆமாம். ஓகே, ஸோ மாடுலர் ஒர்க்கிங்க உங்களோட என்ன ஒரு வித்தையை காட்டியிருக்கிறீங்க மாடுலர் கிச்சனில்?
பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷலைஸ்டாக தான் இருக்கும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேஷன் வெர்ஷன் தான் எல்லாம் பண்ணியிருப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ரேக், இது வந்து ஒரு கிராசரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு லாக்கர் ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும். ப்ளஸ் ஈச் அண்ட் எவ்ரிதிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிலிட்டியே தெரியாது. ஓகே, இது கோலா ஹேண்டில்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஆயில் ரேக் பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ இது வந்து இந்த நைஃப் அந்த மாதிரி இருக்கிற ரேக். ஸோ எல்லாமே இருக்கும். அக்சசரிஸ் நம்ம என்னென்ன ஒரு கிச்சனில் இருக்கணுமோ ஆல் அமெனிட்டிஸ் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரூட் வாஷஸ் அது இருக்கும், இந்த இடத்துல தனியாக அந்த இதில் வெட்டு ட்ரை ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். அதில் கழுவிட்டு பாத்திரத்தில் வச்சாங்கன்னா ஒரு ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகே, சிம்னி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. எஸ், பிரீத்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில். ஓகே, ஸோ இது வழியாக ஏர் அது வெளியே போயிடும். ஆமாம். இங்கே சம்திங் ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறீங்க. இது வந்து அதான் இப்போ கிராசரி இது வந்து ஒரு யூனிட்டி தான். இது ஓகே, மல்டிபர்பஸ் யூனிட்டி தான் இது. சூப்பர். இது எல்லாமே மேலே உள்ளது எல்லாமே ஸ்டோரேஜ் ரேக்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிசைனில் தான் இப்போ இந்த லேண்ட் இவ்வளோ பெருசு இருக்குன்றதால இந்த டிசைன் கொடுத்துருக்கிறீங்க. லேண்ட் சின்ன சின்ன அதுக்கு தகுந்த டிசைன் பண்ணலாம். இப்போ இதுவே 20 ஃபீட் தான் உங்களுக்கு விட்டு பார்க்கும்போது தெரியுது இல்லையா, 20 அடி தான். ஆனால் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அதை வைடாக பண்ணியிருக்கோம் அழகா. ஓகே, அந்த டிசைன் நல்லா வந்து இது கஸ்டமருடைய சப்போர்ட் தான். அது வந்து கிஃப்ட் வந்ததுங்க. கிஃப்ட் வந்ததா? எஸ் எஸ். ஓகே, இதெல்லாமே கஸ்டமர் நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கலர்ஸாக இருக்கட்டும், நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிற ஒரு கிளைண்ட் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ இவர் லலிதா லேப் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஓனருடைய வீடு தான் இது ஆக்சுவலி. ஓகே, இது வந்து வாஷ் பேசினியா, இது ஜஸ்ட் டச் பண்ணால் லைட் எரியும். ஓகே, அந்த லைட்டர் மிரர்ல லைட்டர் சூப்பர். அது கீழே வாஷ் பேஷன் அதை கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இதில் வந்து அந்த நம்மளுடைய க்ளீனிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதுலேயும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மாதிரி கொடுத்துருப்போம். இங்கே அந்த படிக்கட்டு இந்த ஏரியா சும்மா விடாம ஸ்டேர் கேஸுடைய அண்டரில் என்னென்ன முடியுமோ பண்ணிட்டோம். அது மாதிரி இங்கேயும் இது ஒன்றாவே நீங்கள் அந்த ஐட்டம்ஸ் ப்ளஸ் இது ரேக் மாதிரி ரேக்காக கொடுத்துருக்குறீங்க. இதுலேயே ஒன்று இருக்கும். இது வந்து அந்த டபுள் டோர். அதுக்கு மொட்டை மாடி போகலாமா? இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது உள்ள கிரவுண்டே ஃபர்ஸ்ட். ஓகே, இது இங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கா? இது கீழ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இதுல. ஓகே, சோ உள்ள போக முடியுமா? எஸ், வாங்க. கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வார்ட்ரோப்ஸ் பண்ணிருக்கோம். வார்ட்ரோப்ஸ் பண்ணிருக்கீங்க. டாய்லெட் அட்டாச் டாய்லெட். பாருங்க உள்ள பாருங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் அங்க கஸ்டமரோட ஆஸ்கிங் என்ன வந்து இது அவங்களுடைய கலர் பேட்டர்ன்ஸ் சூஸ் தான். நம்ம கொடுத்த ஆப்ஷன்ல அவங்க இதை சூஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ டைல்ஸ் எல்லாமே ஆமாம், டைல் எல்லாமே வந்து இந்த டைல் அவங்களுடைய சாய்ஸ் தான். ப்ளஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் தான் போட்டிருப்போம். சூப்பர். ஓகே, ஸோ மணி டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே. அதுக்குள்ளே இந்த ரூம்னா பேசிக்காக என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எஸ், அதுமாதிரி தேவையான லைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அடிஷனல் சுவிச்சஸும் கொடுத்துருப்போம். 2 அவுட் கொடுத்துருக்கீங்க சார். 2 ஜன்னல் வருது, 2 விண்டோ இந்த இதுலேயே இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து கார்னர் பிளாட்டுங்கிறதால எங்களால் இந்த சைடு விண்டோ கொடுக்க முடிஞ்சது. சார் ஒரு விண்டோ இருக்கிறது இன்னைக்கு இருந்தாலும் பெட்டர் தான். டோர் பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? இது வந்து உங்களோட இது வந்து ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது, இது இப்போ ரெடிமேடாக வர டோர்ஸ் தான். பட் ஆனால் இது நான் சக்தி பிராண்டுன்னு ஒரு பிராண்டை தான் யூஸ் பண்ணிட்டு ரெகுலராகவே. ஓகே, இது எனக்கு என்னன்னா நான் கஸ்டமைஸ் நான் என்ன டிசைன் கொடுத்தா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் 10 டோர்ஸ் ஆர்டர் கொடுப்போம், எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது இது பூஜா யூனிட். ஓகே, இது லாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். சரி, நம்ம மாடி போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாமா? இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ்ல இதுல ஃபுல்லா கிரானைட் பண்ணிருக்கோம். கிரானைட் தான். Black. இது ஒரு இந்த டியூப்ளெக்ஸ் இது லுக் இருக்குறதால வந்து இங்க SS கொடுத்திருப்பேன். SS வித் கிளாஸ். ஓகே. ஹேண்டில் பாத்தீங்கன்னா SS வித் கிளாஸ் இருக்கும். ஓகே. ஓகே. இந்த நார்மலா நம்ம வுட்ல யூஸ் பண்ணாம வித் கிளாஸ். ஆமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 ரூம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 2 ரூம், அது ஒரு வார்ட்ரோப்னே தனியா ரூம் கொடுத்திருப்பேன். ஓகே. இது ஃபுல்லா வாங்க பார்க்கலாம். எப்படின்னா நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங்க்குன்னு ஒரு ஏரியா வேணுமாங்க இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே வார்ட்ரோப்ஸ் தனியாக ரூம் ஒன்று இன்னொரு சேஃப்டி லாக்கர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் ஒன்லி இந்த பர்பஸ் மட்டும்தான். ஓகே. ஸோ திங்ஸ் வைக்க கிளாத்ஸ் வைக்கிறது மட்டும்தான் அந்த ஏரியா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே மிரர் வச்சுருக்கேன் பாருங்க, அதுக்கு தான் இந்த மிரர் இருக்குது. ஓகே. ஸோ இங்கேயே ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபைன். இது ஃபர்ஸ்ட் ரூமா? இது வந்து கீழே இருக்க மாதிரி மேலே வர்ற ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. இங்கே அந்த ரெண்டாவது சங்கர் கொஞ்சம். ஓகே. இப்போ இங்கேருந்து வந்துடலாமா திருப்பி? சூப்பர், நல்லா இருக்குது. இப்போ கீழே பார்த்த மாதிரி அதே ஒரு லுக் தான். சேம் அதுதான், கலர் டைலுடைய பேட்டர்ன் மட்டும் மாறி இருக்கும். ஓகே.
இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டைலு, கீழே வேறு பேட்டர்ன். இது வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். ஓகே. இது மேட் ஃபினிஷு. இது மேலே வந்து கிளைண்ட்டுடைய சாய்ஸ் தான். ஓகே. நானும் கிளைண்ட்லாம் போய் பண்ணதான். ஃபிட்டிங் சேம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அதே ஜாகுவார் தான் யூஸ் பண்ணிடுவோம் எல்லாத்துலேயுமே. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியல் தான். ஓகே. ஓகே. இது வுட்டு கிடையாது, WPC மெட்டீரியல். இது ஆமாம். ஓகே. ஒரு வுட்டு மாதிரி இருக்கும். லைஃப் நல்லாயிருக்கும் அது. ஓகே. ஸோ அதனால தான் இப்போ எல்லா வீடும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சூப்பர். இப்போ இந்த ரூம் பார்த்துமே அந்த ரூம் இருக்குமா? இல்லை, அது ஒரு இது இது ஹாலில் வந்து இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வச்சுக்கலாம். இது அயனிங் டேபிளாக பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்குறோம். இது தேவைன்னா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஃபோல்ட் பண்ணி தேவைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு அழகுக்காக பண்ணது தான். ஓகே. ஓகே. இது வந்து இங்கே அவுட்டர் ஏரியா பார்க்குறீங்களா? இங்கே ஆமாம், இது நம்ம பால்கனி போகிற என்ட்ரி. ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்டடி ஏரியா தான். இது இழுத்துட்டு பண்ணிங்கன்னா எந்த செக்ஷன் போயிடும். அதாவது தேவை இல்லைன்னா மடிச்சு விடலாம். இது வந்து என்ன பண்ணலாம், இந்த லெவல் போதும் ரைட்டிங் டேபிள் அந்த மாதிரி பண்ணலாம். வெளியே போய் பார்க்கலாமா? எஸ். இது எப்படி இது ஆக்சுவலாக என்ன மெட்டீரியல்னு சொல்லுவாங்க? இல்லை இது வந்து யூபிவிசி வித் கிளாஸ். ஓகே சார். ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் ரூம் மாரி கொடுத்துருக்குறீங்களா இந்த இடத்துல? ஆமாங்க. இது வந்து மேலே வந்து ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். ஓகே. இதில் 3 பக்கமும் விண்டோஸ் இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லக்ஸரி விண்டோ கொடுத்துருப்போம் ஃப்ரண்ட் டைப்பில். ஓகே. இதனால இந்த தண்ணிலாம் உள்ளே வரதுக்கு சான்சஸ் எதாவது இருக்குது? மழை தண்ணிலாம் உள்ள வராது. அது யூஸ் பண்ணுறோம். ஸ்லைடிங் தானே உங்களுக்கு. ஓகே. ஸோ வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு டாய்லெட் அட்டாச் டாய்லெட் இருக்கும். இது இந்தியன் டைப் கொடுத்துருவோம். ஏன்னா காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஓகே. ஒரு இந்தியன் டைப். ஓகே ஃபைன். இப்போ இங்கேருந்து அப்படியே பார்த்தா மொட்டை மாதிரியா? இதுக்கு வெளியில் போனீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் டெரஸ். ஓகே. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. அடிஷ்னலாக கொடுத்துருக்குறது தான் அவங்க. சூப்பர். ஏன்னா மாடியிலேருந்து யூஸ் பண்ணலாம். துணி காய போடவும் ஈஸியாக இருக்குல்ல. ஆமாம். அந்த பர்பஸ் தான். ஓகே. ஸோ இங்கே ஒரு ஒயிட் டைல் போட்டு இருக்கிறீங்க. அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க. அது வந்து பெல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. மேலே இங்கே வந்து 1000 லிட்டரா? 1000 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் தான் மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் நம்ம வீடை ஃபுல்லாகவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபியூச்சரில் மேபி அவங்க அதில் பில்லர் இருக்குது. அது டம் பில்லராக பண்ணிடுவேன். எல்லா வீட்டிலும் பண்ணுறது தான் அது. ஓகே. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிருப்போம். இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி வீடு கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ இப்போ நார்மலாக ஒரு லேண்டையும் ஒரு வீடையும் கொடுக்குறேன், ஒரு லேண்டையும் ஒரு கேஷையும் கொடுக்குறேன்னா எவ்வளோ பட்ஜெட்லேருந்து நம்மளால் ஒரு வீடு ஹவுஸ் பில்ட் பண்ண முடியும்? இல்லை, பட்ஜெட்ன்றது அவங்களுடைய பிளானை பொறுத்தது. ஓகே. பட் நம்ம வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு காஸ்ட் வச்சுருக்கோம். ஓகே. எங்களுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை நான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் என்றைக்குமே நான் குவாலிட்டியாக இருந்து எங்களால் வந்து போக முடியாது. ஓகே. எங்களுக்கு அந்த குவாலிட்டி பேஸ்ங்கிறப்போ அதுக்கான பிரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஆல்மோஸ்ட் ஒரு 45 கிட்ட. ஆமாம், அந்த பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இனி வருங்காலத்தில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பண்ண முடியாதுதான். நான் இதை முடிச்சதுக்கு காரணம் கஸ்டமருடைய சப்போர்ட் தான். ஓகே ஃபைன். நல்ல கஸ்டமர் ஆக்சுவலி பயங்கர சப்போர்ட் கொடுத்துருக்காரு. என் நண்பராகவே ஆயிட்டாரு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் டே கிளையண்ட், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்காரு. அவ்வளவுதான். கஸ்டமர் காம்ப்ளிமெண்டரி ஏதாவது பண்ணி தரீங்களா நீங்க? ஆஃப் கோர்ஸ். ஒரு ரூம்லயுமே நாங்க வால்பேப்பர்ஸ் தான் பண்றோம். ஓகே. சோ அதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி பண்ணிருக்கோம். அது சொல்ல கூடாது. ஓகே ஃபைன். தப்பா நினைக்காதீங்க. சரி, நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுப்பாரு கண்டிப்பா வந்து. அதனால வந்து நம்ம பண்ற காம்ப்ளிமெண்டரி வெளிய தெரியாது. இவ்வளவு குறிப்பிட்ட டேஸ் இதுக்குள்ள முடிச்சு தரது 6 மாசம். இப்ப இதெல்லாம் பண்ணும்போது 8 மாசம் ஆச்சு. என்ன கொஞ்சம் ரெய்னி சீசன்ல மாட்டிட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள். மத்தபடி என்னதா இருந்தாலும் பேஸ்மென்ட் போட்டு டைம் எடுக்கும்ல. ஊர்ல வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அதிகம். ஆமா தெரியும். கல்ஃப் கண்ட்ரீஸ் மாதிரி இல்ல. அந்த கிளைமேட் நமக்கு வந்து 3 வெதர் மாறும். ஆமா. அது கொஞ்சம் டிலே ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஆகும். 6 மாசம்ன்றது 8 months ஆகுது நம்ம ஊர்ல. ஓகே. சோ 8 மாசம் முடிச்சிட்டோம். அது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான். இவங்களோட நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே இருக்கும். இன் கேஸ் உங்க கிட்ட ஒரு லேண்ட் வச்சுட்டு கேஷையும் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டடா வீடு கட்ட கொடுக்குறதுன்னு அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பி கொடுக்கலாம் உங்கள் கனவு இல்லத்தை. ஸோ அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலில் முடிச்சு தருவாங்க. ஸோ இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணி கேளுங்க. பிரதர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணி தர சொல்கிறேன். நன்றி. ஓகேவா? பாய். நன்றி. தேங்க்யூ சார்.